வணக்கம் சொந்தங்களே. நேற்று சொன்னா அந்த வாத்தியார் வீட்டுக்கு போய் அவருக்கு பணம் தரணும், அதை கொடுக்கறதுக்கு போனேன். அப்புறம் அங்கே கொடுத்துட்டேன். அவர்கிட்ட கொடுத்ததும் அவர் அவங்க வீட்டில் சொன்னார், அந்த மாதிரி ஆள்லாம் எப்படின்னா கஷ்டத்துல தான் அவங்க இதாக இருப்பாங்க, ஆனால் கஷ்டம் இருக்குதுங்கிறதுக்கோசரம் நேர்மை தவறையெல்லாம் நடந்துக்க மாட்டேன். அப்படி பாரு இப்போ பணம் கிடைக்கும் ஏது நந்தானே அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி சீட்டு போட்டிருந்தேன் நான், அதனால அதை எடுத்துட்டு வந்து முதல்ல உங்களுக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ கூட ஒரு நல்ல மனசு பாருங்க, வேணா இதில் ஏதாவது கொஞ்சம் செலவுக்கு வேணா எடுத்துக்கப்பா, எல்லாத்தையும் கொண்டு வந்து ஏன்ட்டு கூட ஐயோ வேண்டாம் நான் கடன் திண்டா போதுண்ணா, அது போதுண்ணா எனக்கு நீங்கள் கொடுத்து உதவுனதே பெரிய விஷயம் நான் சொல்லி என் வாழ்க்கையில் இந்த மாதிரிப்பட்டவங்க சில பேர் டச் பண்ணி போயிருக்கிறாங்க. அதுல இவரும் ஒருத்தர். நான் பழகின விதத்துல இது வரைக்கும் நான் பழகின விதத்துல எவ்வளவோ துரோகிகள்லாம் கூட இருந்திருப்பாங்க, பட் நல்லவங்களும் நிறைய பேர் எனக்கு வந்து கொஞ்சம் அருத்தனையா இருந்தாங்க. இவன் பள்ளத்துல விழுந்துட்டான், இவனை கமிட்டி போடலாம், அந்த மாதிரிலாம் யாரும் நினைக்கல. அப்படி யாரும் நினைக்கல இல்லை, அப்படி நினைக்காதவங்க ஒரு சில பேர்ல இவரும் ஒருத்தர். சரி, அப்புறம் அவருக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து வந்துட்டோம். வந்துட்டு இப்படி இருக்கும்போது இப்ப வந்து நமக்கு வந்து அடுத்து நல்ல வேலையா அமையணும், இந்த மொசைக் வேலைக்கு இனிமேல் போகக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொத்து வேலைக்கு போகிற ஒருத்தவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி போயிட்டு எப்படி வருவாங்க. இப்போ நமக்கு வந்து கடவுள் வந்து ஒரு படி மேலே ஏற்றி விட்டாரு, ஒரு படி மேலே ஏற்றி விட்டாரு. இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். இதுக்கு மேலே வந்து நான் வந்து அந்த கொத்துக்காரங்க மாதிரியும், இது கொத்து வேலை மாதிரி தான் இது கொத்து வேலை. இந்த கொளுத்து வேலைன்னு சொல்லுவாங்க, சென்னையில கார வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலை தான் இந்த வேலை. காலு கையெல்லாம் சிமெண்டா இருக்கும். இந்த வேலைக்கு போயிட்டு நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரக்குள்ள நான் எப்பயுமே வருவேன், அந்த தெருவில் பூந்து வர மாட்டாங்க, ஒரு சுடுகாட்டு வழியா பூந்து வீட்டுக்கு வருவேன். ஏன்னா யாராவது பார்த்தாங்கன்னா என்னடா எப்படி இருந்தவன் இப்படி ஆகி போயிட்டான், அவன் கொத்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கன்னு அந்த கூச்சம் எனக்கு. அதனால அந்த வேலையை வேணாம் விட்டுறலாம் அப்படின்னு இப்படி இருந்தேன். இப்படி இருக்கக்குள்ள நான் கட்சிக்கும் போறதில்ல, இருந்தாலும் கட்சிக்காரங்களாம் நல்ல பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு நல்லா ஆள் ரொம்ப இதாயிட்டேன். நான் பாக்குறவங்க பூராங்க என்ன, இதுக்கப்புறம் பாக்குறவங்க பூரா இல்லை நந்தா ஒரு மாதிரி ஆயிட்டேன் என்ன அப்படின்னு அவங்களே ஒரு மாதிரியா இது பண்றாங்க. இவன் ஏதோ ஒரு படி நான் மேலே ஏறின மாதிரி அவங்களுக்கே தெரியுது. அப்படி இருந்துச்சா. அப்ப ஒரு மெடிக்கல் ரெஃப், இதை நான் சொல்லி ஆகணும். ஒரு மெடிக்கல் ரெஃப், அவர் வந்து எம்ஏ எம்ஏடு படிச்சவரு, கல்யாணம் ஆகல. அவங்க அப்பா அம்மா எல்லாம் சென்னையில இருக்காங்க, ஒரிஜினல் பிராமின்ஸ், ஐயங்காரர். அப்படி இங்கிலீஷ்ல நுனி நாக்கில் மெடிக்கல் ரெஃப் இல்லை, எந்த ஆஸ்பத்திரியில எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் போய் உட்காந்து இங்கிலீஷ்லயே பேசுவார், பிடிப்பாரு. என் வயசு தான் இருக்கும் அவருக்கு, என்னை விட ஒரு வயசு 2 வயசு தான் இருக்கும். அவரை நான் வந்து சாமி சாமி, நீ தான் நமக்கு காலம்பூரா ஐயர்களை வந்து நம்ம சாமின்னு கூப்பிட்டுதான் நமக்கு பழக்கமே. இப்ப என் கூட படிச்சானுங்க அந்த வேலை பண்ணுவாங்க, அவனுங்களே நான் சாமின்னு தான் கூப்பிடுவேன். சாமி இங்க வா சாமி அப்படின்னு தான் கூப்பிடுவேன். நமக்கு இது பழக்கமாயி போச்சு ஆண்டாண்டு காலமாக. அப்படி அவரை வந்து நான் சாமி சாமி தான் கூப்பிடுவேன். அவர்கிட்ட ஒரு எப்பயாவது பார்த்தா அவர்கிட்ட பேசவும் பிடிப்பேன். பெரிய வீடு, பழைய காலத்து வீடு அவங்களுது. அதுல அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. காலையில ஃபேன் செட்லாம் போட்டு இன் பண்ணிட்டு கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு ஒரு சூட்கேஸ், எம்ஜிஆர் எப்படி அன்பே வேலை ஒரு சூட்கேஸ் வச்சிருப்பாரு, அந்த மாதிரி ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு புறப்படுவாரு. அப்போ அந்த மாதிரி ஃபோன்லாம் கிடையாது. புறப்பட்டு போனாருன்னா நாமக்கல், தருமபுரி, அவருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சேலம். அப்போ தருமபுரி ஈரோடும் வந்து சேலத்துல இருந்து பிரியல, சேலத்து கூட தான் இருக்குது. இப்ப ஆத்தூர், நாமக்கல், இப்படி எல்லா ஊரும், நாமக்கல்லாம் கூட தனி மாவட்டமாலாம் அவளை சேலத்து கூட தான் இருக்கு. இதெல்லாம் பெரிய ஏரியா. அது ஏதாவது ஒரு 10 இடத்துல போய் டாக்டருங்களை பார்த்து அவர் அந்த மெடிக்கல் அந்த மருந்தை பத்தி அங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் இது பிடிக்கணும். அவங்க அண்ணா அங்க சென்னையில வந்து பெரிய ஆபீசர் இந்த மெடிக்கல் இதுல, அவரு தான் இவருக்கு இந்த இது வாங்கி கொடுத்துருக்கிறாரு, இந்த ஏஜென்சி. இவர் இந்த மாதிரி போயிட்டு வருவார். ஒரு ட்ரிப்பு நான் சைக்கிள்ல, அப்ப அந்த சமயத்துல சைக்கிள்ல போயிட்டு ரிட்டர்ன் வர்றேன். அவரை வந்து ஒரு 3 பேர் பிடிச்சிக்கிட்டு சட்டையை பிடிச்சிக்கிட்டு சண்டை இது. நான் உடனே சைக்கிளை நிறுத்திட்டு, ஏன்னா அவர் நமக்கு தெரிஞ்சவர், சைக்கிளை நிறுத்திட்டு அந்த ஏரியால இந்த ரவுடி தனத்தெல்லாம் நம்ம நம்பர் 1 வண்டியை நிறுத்திட்டு, என்னப்பா என்ன விஷயம், கையெடு முதல்ல அப்படின்னு சொல்லி கையெல்லாம் எடுத்து விட்டேன். என்ன விஷயம் என்ன அப்படி, இந்த மாதிரின்னு ஒரு சமாச்சாரம், ஒரு பிரச்சனை அது சொன்னாங்க. சரி இப்ப என்ன பண்ணலாங்கிறதுக்கு, அதுக்கு சட்டையை பிடிச்சிட்டு ரோட்ல இது பண்ணுவியா, அவருடைய படிப்பு என்ன, அவருடைய மதிப்பு மரியாதை என்ன, அவர் செய்யற உத்தியோகம் என்ன, இந்த மாதிரி இது பண்றீங்களா அப்படின்னு அவனுங்களை மிரட்டி அனுப்பிச்சு விட்டேன். நான் போய் ஆனா நீங்க ஏன்னா இதுல நீ போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டேன். அவருக்கு அது ரொம்ப சந்தோஷமா போச்சு எனக்கு என் மேல. உடனே என்ன வந்து டெய்லி நாங்க பழக ஆரம்பிக்க ஏதோ ஒரு பிரச்சனை என்கிட்ட தான் சொல்லுவார். நான் போய் எப்படியா அப்படி இடமா இருந்தாலும் நான் போய் கேட்பேன், என்ன அவர் செஞ்சாரு ஏன் இந்த மாதிரி அப்படின்னு. அவருக்கு ஒரு சப்போர்ட் பாடி கார்ட் மாதிரி அப்படி நான் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். பழக்கம் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணாரு, நந்தா நீ இந்த மாதிரிலாம் இருக்காது நந்தா, இன் பண்ணிக்க அப்படின்னாரு. அப்புறம் இன் பண்ண என்னுடைய இதையும் அவரும் கொஞ்சம் மாத்துறாரு. அப்ப நான் வந்து இந்த ஹவாய் செப்பல்ல அதான் போடுவேன், இந்த மாதிரி செப்பல்லாம் போடக்கூடாது நந்தா அப்படின்னு அவரே கூப்பிட்டு போய், நான் தான் காசு கொடுத்து போய் நல்ல செருப்பு, தோல் செருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து நல்லா என்னை வந்து கொஞ்சம் இதாக ஆக்குறாரு.
ஒரு நல்ல ஜென்டில்மேனா ஆக்குறாரு, பார்க்கறதுக்கு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு. அவர் கூட டெய்லி அவர் கூட போக நல்ல நல்ல பழக்கங்களை அவர் கூட நிறைய கத்துக்கிட்டு வரேன். கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் அவர் கூட சேர்ந்து கத்துக்கிட்டு இருக்கிறேன் காலையிலேருந்து. அப்ப அவர்கிட்ட சொன்னேன், சாமி எனக்கு ஒரு வேலை வேணும் சாமி, என்ன பண்றது, இப்போ உடனே வேலை தேடணும், இருந்தாலும் காசு இருக்குதுங்க ஒருத்தரும் நம்ம வேலை இதாகக்கூடாது இல்ல. நம்ம வந்து அந்த மாதிரி நான் இருந்தேன். பிள்ளைங்களுக்குலாம் நல்ல சாப்பாடு, நல்ல இது, நல்ல ஃபேமிலியில எங்க சம்பூர்ணம் சம்சாரம் இருக்குல்ல, அது மூஞ்சில தேஜஸ் கலை ஓடுது. ஆஹா, வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வந்துருக்குது. அப்பதான் அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா கொஞ்ச நஞ்சம் இல்லை, ஒரு 7 வருஷமா பட்ட கஷ்டம் துன்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதனால வந்து அந்த இதை வந்து மறந்துட்டு இப்ப அவ ஒரு சந்தோஷமா ஒரு இதா வாழ்றான். இப்ப நம்ம ஏதோ ஒரு வேலை தேடி ஆகணும். அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், அவருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு இது இருந்தாங்க, ஒரு டாக்டரு. அந்த டாக்டரோட மச்சான் வந்து என்டிலக்ஸ்னு ஒரு தேங்காய் எண்ணெய் கம்பெனி. அந்த கம்பெனியில அவங்க மச்சனுக்கு அந்த ஏஜென்சி எடுத்து கொடுத்துருக்காரு, செவ்வாப்பேட்டையில் இருக்குது. அதுல என்ன வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்டாரு. இவர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு, அதை கொண்டு போய் கொடுத்தேன். பார்த்து படிச்சுட்டு அவர் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னாரு. அவர் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொன்னாடி. அப்பா அவரு கூட இவர் ஃப்ரெண்டு அப்படின்னா அப்ப நல்லா இதாக தான் இருப்பாரு அப்படின்ட்டு என்னை வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. சம்பளம் எவ்வளோ? 400 ரூபா. 400 ரூபாங்கிறது நல்ல பெரிய சம்பளங்க. 400 ரூபா சம்பளம் இருந்தேன். வேலைக்கு இருந்தால் அந்த அவர் வந்து அந்த ஓனர் வந்து அப்படியே வெளியே போவார் வருவார் எல்லாம் பண்ணுவார். அவர் வந்து எப்படின்னா திருநெல்வேலிக்காரங்க அந்த ஓனர் இளம் வயசு தான், கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது. அவங்க வந்து ஒரு நல்ல பங்களா வீடு வாடகைக்கு எடுத்து அவங்க இருக்கிறாங்க. இந்த என்டிலக்ஸ் இந்த இதில் வந்து நல்ல வருமானங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குவாலிட்டி வந்து நம்பர் 1 குவாலிட்டி. இவருக்கு முன்னால ஒரு குவாலிட்டி இருக்கு தேங்காய் எண்ணெய். அந்த தேங்காய் எண்ணெய்க்கு அடுத்து இவங்க நம்ம தேங்காய் எண்ணெய் தான் அந்த ரொம்ப ஃபேமஸ் என்டிலக்ஸ். அதனால விலையும் ஜாஸ்தி. அதனால அவருக்கு வருமானம், நல்ல வருமானம். அதனால எனக்கு நல்ல கணக்கெல்லாம் பார்க்காம கொள்ளாம என்னுடைய நேர்மையெல்லாம் பார்த்து என்னுடைய வேலை சின்சியாரிட்டியை பார்த்து என்ன நல்லா வச்சுட்டாரு. வேலை சும்மா நல்லா இன் பண்ணிட்டு டக்குன்னு வாட்சி கீச்செல்லாம் கட்டிட்டு நல்லா ஜென்டில்மேனாக ஆகிட்டேன். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இப்படியே இருந்தோமா ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ வந்து அந்த 7,000 ரூபா வச்சிருந்தோமே, இப்ப மாதிரி சின்ன யார் வேணாலும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எல்லாருக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்கு, எல்லார் கையிலையும் செல் இருக்கு. அப்ப இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓபன் பண்ற அந்த இதெல்லாம் பேங்கா அப்படின்னு எல்லாம் பயம்தான் வரும். ஐயோ அங்கெல்லாம் போய் அக்கௌண்ட் ஓபன் பண்றது எப்படின்னு தெரியாது. அந்த ப்ரொசீஜர்லாம் மிஞ்சினா ஜனங்களுக்கு, பாமர மக்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுங்களா, போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டு வைக்கிறது தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க வீட்லயே தான் பணம் வச்சோம். பீரோல வாங்கிட்டேன், நல்ல காட்ரேஜ் பீரோ வாங்கிட்டு பீரோலயே தான் பணம் வச்சிருப்போம். சரி, மாசம் சம்பளம் வாங்கிறது. சம்பளம் வாங்கினா அதுக்கு வேண்டிய மளிகை சாமான் எல்லாம் வாங்கிக்குவோம், பிடிக்குவோம், கரெக்டா இருக்கு. இப்போ வர்ற காசு வந்து அந்த 400 ரூபா வந்து எங்களுக்கு ஒரு அதுல 10 ரூபா கூட மிச்சம் பண்ணலாம் முடியல. இப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கக்குள்ள திருப்பி ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி வேலையில கம்பெனியில அந்த அது கடைங்க, கம்பெனி இல்லைங்க, செவ்வாப்பேட்டையில ஒரு கடை. அந்த கடையை பொழுதுனைக்கு நான் தான் பார்த்துட்டு இருப்பேன், அவர் வெளியில போயிடுவாரு, நான் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ இப்படி பார்த்துருக்கும் ஒரு பையன் வந்து இதே மாதிரி தான் லாட்ரி சீட்டு வித்துட்டு வந்தான். அவங்ககிட்ட ஒரு 2 லாட்ரி சீட்டு வாங்கினேன். அதில் ஒரு 12,000 ரூபா விழுந்துச்சிங்க. அந்த 12,000 ரூபாயும் வாங்கிட்டு வந்து எங்கள் சம்சாரத்திட்ட கொடுத்தேன். இப்போ எல்லாம் ஒரு 20,000 ரூபா பக்கமாக வீட்டில் வச்சிருக்கிறோம். வீட்டில் இருக்குது ஷேப். அப்போ 20,000 ரூபாங்கிறது கொஞ்சம் பெரிய காசுங்க. கொஞ்சம் காசு இந்த மாதிரி சேர்த்து நாம வந்து ஒரு இடம் கிட வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல எங்களுக்கு ஓடுது. இப்போ எங்களுக்கு எந்த கஷ்டம். இப்போ இதை வந்து நிறைய சொந்த பந்தம் எல்லாம் மோப்பம் பிடிச்சிருச்சு. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, எங்க சம்சாரத்து வகையில இருக்கிறாங்களா, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அண்ணன் தம்பிங்க, இவங்க எல்லாம் நாங்க அந்த 7 வருஷம் பாடுபடல, அதுல எங்களை ஒரு 10 பைசாக்கு மதிக்கல எங்களுக்கு தொந்தரவு தாங்க கொடுத்தாங்க. தண்ணியே வராதுங்க, நல்ல தண்ணி. அவங்களுக்கு சொந்த வீடு இல்லையா, அங்க போய் எங்க சம்சாரம் தண்ணி ஒரு 2 கூட பிடிக்கலான்ட்டு போனா தண்ணி கூட விட மாட்டாங்க. வெளியிலேயே முருங்கை மரம் இருக்குங்க, வர்றவங்க எல்லாம் பிச்சுட்டு போவாங்க காய. இவ போய் ஒரு நாள் போய் பிக்கிறதுக்கு இப்படி நம்ம வீடு தானே அப்படின்னு நினைச்சிட்டு போனா, இங்கெல்லாம் வந்து நீங்க எல்லாம் பிக்காத அப்படின்னு அவங்க அக்கால துரத்தி விடும். இதுல நிறைய விஷயம் இருக்குங்க. இதை நம்ம சொன்னோம்னா இப்ப அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, மனசு கஷ்டப்படும். இப்ப நம்ம கஷ்டத்தை மட்டும்தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு ஆசைப்படுறேன். இதுல நிறைய நான் கட் பண்ணிட்டேன், நிறைய இழுத்து உள்ளார விட்டோம்னு வச்சுங்க. இப்ப அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அங்கங்க. இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களை ஏதோ நான் பெருசா அவமானப்படுத்திட்ட மாதிரி ஏதோ நினைப்பாங்க. அதனால அந்த சப்ஜெக்ட் வேணாம், அதை விட்டுருங்க. அதே மாதிரி இப்ப என்னாச்சுன்னா, எங்களுக்கு எங்க சொந்தக்காரங்க, எங்க கூட பிறந்தவங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மோப்பம் பிடிச்சிட்டாங்க. என்ன நல்லா இருக்கிறாங்க, இப்ப நல்லா இதா இருக்காங்க, ஒவ்வொருத்தரா வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து இந்த சொந்த பந்தத்துல யாருக்குமேங்க கொஞ்ச நாள் பகையா இருப்போம், பேச மாட்டோம்.
அவங்கள கண்டா நாம திருப்பிக்குவோம், நம்மளை கண்டா அவங்க திருப்பிக்குவாங்க. ஒரு நல்ல காலம் கூடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா வர வர அதை ஒரு பெரிய பகையா நம்ம மனசுல நினைச்சிட்டு இருக்க மாட்டோம். அவங்க வந்தாங்கன்னா திருப்பி அவங்க கூட சேர்ந்துக்குவோம், பிடிச்சிக்குவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சாங்க எல்லாம். இப்ப நல்லா எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே காலம் போயிட்டே இருந்துச்சு. போனதும் எங்க பொண்ணு வந்து பெரிய மனுஷியா இருந்துச்சு. அதை வந்து நல்ல விழாவா அப்பயே ஒரு 3000 ரூபாய் பக்கமா செலவு பண்ணி நல்லா எல்லாத்தையும் கூப்பிட்டு பந்தல் கிந்தல்லாம் போட்டு நல்ல சாப்பாடுலாம் சரியான சாப்பாடு பண்ணி எல்லாம் சந்தோஷமா எல்லாம் இப்படியே காலம் போயிட்டு இருந்துச்சுங்க. எந்த தொந்தரவும் இல்லை. இப்ப அங்க வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அங்க வேலைக்கு போயிட்டு இருந்ததுனாலதான் எனக்கு இந்த மாதிரி எந்த கஷ்டமும் இல்லை. மாசம் ஆனா ஒரு 400 ரூபாய் வருது. இந்த 400 ரூபாய் வச்சு ஃபேமிலியை நல்லா ரன் பண்ணலாம். எனக்கு வாரத்துல வந்து ஒரு 30, 40, 50 ரூபா கூட கிடைக்கும். லோடு வந்துச்சுன்னா அந்த டின்னர் இறக்குவாங்க, அவங்க காசு கொடுப்பாங்க. அந்த டின்னர் இறக்கிட்டு போற அந்த இவனுங்க வந்து எனக்கு காசு கொடுப்பாங்க, 20, 30 டீ வச்சு டீ சாப்பிடணும்னு. சரி, அந்த மாதிரிலாம் எனக்கு கிடைச்சி வாரம் வாரம் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரிலாம் எனக்கு வருமானம் வந்துருந்துச்சு. ஒன்றும் இது இல்லை. இப்ப ஒரு 2 நாள், ஒரு 2 இல்லை, ஒரு 2 வாரம் இருக்குது தீபாவளிக்கு. அந்த மாதிரி சமயத்துல எங்க அந்த ஓனர் சொன்ன இளம் வயசு பையன் தான், ரொம்ப அழகா இருப்பாருங்க. ஆள் நல்ல பர்சனாலிட்டி. அவங்க ஒய்ஃபும் நல்லா அழகா இருப்பாங்க. ஒரு குழந்தை, அந்த குழந்தையும் செம்ம அழகுங்க. அவங்க பரம்பரையே பணக்காரருங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கார்ல புதுசா கார் வாங்கியிருக்காங்க. கார் வாங்கிட்டு அவங்க சொந்த ஊருக்கு திருநெல்வேலிக்கு ஏதோ ஒரு விசேஷத்துக்காக எல்லாம் புறப்பட்டாங்க. நான் வந்துட்டேன். நான் வீட்டில் இருக்கிறேன். கடையை வந்து சாவி என்கிட்ட கொடுத்துருந்தாரு. இந்த ஒரு வாரமும் நீங்க தான் திறந்து வச்சுக்கணும் நந்தகுமார் அப்படின்னாரு. நான் அதை பாத்துக்கிறேன் சார், நல்லபடி, என் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குது, நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவர் ஏதாவது ஒன்னா கடையில போன் இருக்கு, அந்த ஆன்லைன் இந்த போனு, அது என்ன சொல்லுவாங்க, அது ஹலோ அப்படி எடுத்து வச்சு நம்பர் சுத்துற போனு, அந்த போனு, அது என்ன லேண்ட்லைன், அந்த போன் இருக்குது. அப்புறம் ஏதாவது ஒன்னா போன்ல சொல்லுவாரு, இவங்களுக்கு ஒரு 15 டின் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு. அங்க வந்து கைவண்டி இழுத்துட்டு போற ஒரு ராமன் ஒரு ஆளு, அவரு தான் வந்து எங்க கடையில வந்து மாமூலா எந்த ஒரு ஆர்டர் வச்சுனாலும் அவரு தான் அதை டெலிவரி பண்ணுவாரு. அப்புறம் அவர் ஏதாவது சொன்னார் அப்படின்னா அவரை கூப்பிட்டு, ராமனா இங்க வாங்கினான்னு நான் பில்லு எல்லாம் போட்டு, இங்க பாருங்க நான் இதுல வந்து 25 டன் பக்கத்துல பின்னாடி கூடுவாங்க, அந்த கூடுவனை போய் நான் திறந்து சட்டரை தூக்கி கரெக்டா எண்ணி 25 டன் இப்படி ஏற்றி அனுப்பிச்சு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் ஊருக்கு போய் 3 நாள் ஆகுதுங்க. 4வது நாள் வந்து நான் கடையை திறக்கிற காலையில அவங்க அப்பா போன் பண்றாரு. யார், இந்த ஓனரோட அவங்க அப்பா போன் பண்றாரு. இந்த மாதிரி கார் இங்கிருந்து போயிருக்குதுங்க. போனதும் திருநெல்வேலிக்கு ஒரு 25-30 கிலோமீட்டர் இருக்கிறப்ப எதிர்த்தாப்புல வந்து ஒரு லாரியில அடிச்சு 3 பேரு ஸ்பாட்லயே காலிங்க. இதை கேட்டதும் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. ஸ்பாட்லயே அவுட்டு. இதை கேட்டதும் எப்படி இருக்கும், இடி வந்து இறங்கின மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு. அன்னைக்கு நான் கடையை திறக்கல. என்ன பண்ணலாங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, இன்னைக்கு நீங்க கடையை திறக்காதீங்க, நான் வர்றேங்க, நான் வந்து பேசிக்கலாங்க. மனசே எனக்கு உடஞ்சி போச்சுங்க. இப்ப என்ன பண்றது, இந்த கடையை வந்து நடத்துறதுக்கு அவரு தான், வேற யாரும் அவங்க குடும்பத்திலாம் வந்து பாத்துக்கிற அளவுக்குலாம் இதுல. ஏன்னா அவங்க ஊர் விட்டு ஊர் இங்க வந்து இது பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அவர் இறந்தது என்னால தாங்க முடியலைங்க. அவர் ஃபேமிலியோட அப்படி இப்ப நினைச்சா கூட எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சில சமயம் வந்து அவர் வீட்டுல இருப்பாரு. அன்னைக்கு என்ன வியாபாரம் ஆச்சோங்க, 50,000 40,000 இப்படி வியாபாரம் ஆகும். அந்த வியாபாரம் ஆச்சோ அந்த பணத்தை எடுத்து கரெக்டா கணக்கு போட்டு ஒரு சீட்ல எழுதி கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுக்கறதுக்கு நான் போவேன். வெள்ளடிப்பேன். அவங்க ஒய்ஃபு தான் வந்துடும், சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க, ரொம்ப மரியாதை கொடுப்போம். வாங்க வாங்க உள்ளர வாங்கண்ணா அப்படின்னு. எத்தனைக்கும் என் வயசு தான் இருக்கும். அவரு என்னை விட ஒரு 2 வயசு 3 வயசு தான் மூத்தவரு. நல்லா ஹைட்டா இருப்பாரு, சிகப்பா நல்லா அழகா இருப்பாருங்க, ஹீரோ மாதிரி இருப்பாரு. ஆனா இந்த நான் பணக்காரன், இந்த பரம்பரை பணக்காரங்களுக்கு பந்தாவே வராதுங்க. இந்த எடுத்து கழுத்தம் பொறுத்துறாங்க பாருங்க பணக்காரங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வரும். நாம எப்ப போனாலும் சாதாரணமா இருப்பாருங்க அவரு. என்கிட்ட பழகுறதே கூட, ஏன் நந்தகுமார் நீங்க எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படி இப்படின்லாம் என்கிட்ட கதையெல்லாம் கேட்பாரு. சும்மா இருக்கிற நேரம் நான் சேர் போட்டு உட்காந்துக்குவேன், சேர்லாம் போட்டு உட்காந்துக்குவேங்க. அவர் வந்தாருன்னா எந்திரிக்கணும். அந்த மாதிரி வந்தாலும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதுக்கு இப்ப எந்திரிக்கிறீங்க, நான் சொல்லுமே ஃபர்ஸ்ட் சேர்ந்த புதுசுல இப்படிதான் பண்ணுவேன். அவர் அங்க வந்து ஒரு வட்டி இருந்துச்சு, நான் இன்னும் உட்காருங்க, அந்த மாதிரிலாம் வேணாங்க, உங்களுக்கு எனக்கு என்னங்க வயசு, எதுக்குங்க நீங்க உழைக்கிறீங்க, சம்பளத்தை வாங்கிட்டு போறீங்க, நீங்க என்னத்துக்குங்க இந்த மாதிரிலாம் இது பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாரு. சரி, இந்த மாதிரி நல்ல மனுஷங்க. அதாவது ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படிங்கிறத அவனுடைய பழக்க வழக்கம், அவன் நம்மகிட்ட பழகினதை வச்சுதான் நம்மளுக்கு அந்த ஃபீலிங் தாங்காது. எனக்கு அந்த மாதிரி அவருடைய ஃபீலிங். அவர் என்ன ஒரு முதலாளி மாதிரியே நடத்தல, என்ன ஒரு வேலைக்கார மாதிரிலாம் அவர் நடத்தலைங்க. அவரு ஒரு முதலாளிங்கிறது மாதிரிலாம் எனக்கு கிட்ட அவர் இது பண்ணிக்கல. அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அவர் இறந்துட்டாருன்னா என்னால தாங்க முடியல, மனசு ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். அடுத்த நாள் அவங்க அப்பா வராரு. அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். டைம் ஆகி போச்சுங்க, ஆதரவு கொடுங்க. பாய்.